ஃப்ரைடே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நாளாகவே ஃபஹீம் வந்து மோமோஸ் கேட்டுகிட்டே இருந்தான். சரி ஓகே நம்ம செஞ்சிடலாம், அதை வந்து இஃப்தாருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம், ஆனியன் இந்த 4 வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இந்த ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். கரண்ட் போனதுனால கொஞ்சம் இதாக இல்லை. ஸோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் மைதா மாவும் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவு இந்த மாதிரி திரட்டிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு எனக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மடிக்க வரலை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இட்லி குக்கரில் வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ஆயில் தடவாமல் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்தது. சூப்பராக வந்து மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மோமோஸ், அதுக்கப்புறமா கஞ்சி பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா ஜவ்வரிசி போட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.